ரொம்ப நாளாக இந்த சுரக்காய் ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சுங்க. ரொம்ப நாளாங்க. ஒரு 2, 3 நாள் தான் ஆகுது. ஆக்சுவலாக சரி இது செய்யலான்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் செய்யவே முடியல. இன்றைக்கி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்றத யோசித்து தான் சுரக்காய் எடுத்துட்டேன். சுரக்காய் குழம்பு வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்றது தான் ஒரு ஐடியா. அது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாமா வேணாமான்றது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ சுரக்காய் குழம்பு செய்கிறத பார்க்கலாமா? கடுகை போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் அதில் வந்து மஞ்சள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுரு. வதக்கி விட்டதுக்கப்புறமா சுரக்காயை போட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அதே மாதிரி யாரெல்லாம் சமைக்கும்போது சீரியல் பார்த்துட்டு சமைக்கிறீங்கன்றது சொல்லுங்கள். நான்லாம் சீரியலை பார்த்துக்கிட்டே தாங்க சமைப்பேன். அதுக்குன்னு சமையலில் கவனிக்காமலாம் இருக்க மாட்டேன். சமையல் பார்த்துட்டு தான், ஆனால் அது கேப்பில் சீரியல் பார்ப்பேன். சரி, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். அதில் முந்திரி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் முந்திரி போட்டு தான் அரைப்பேன். அப்புறமா கடலக்கொட்டையை நல்ல பொடியாக அரைச்சி, ரொம்ப பொடியாக வேண்டாம், ஒன்று பாதியமாக அரைச்சி போட்டு கிளறிட்டோன்னா அவ்வளோதான்.